அன்பார்ந்தவர்களே, இது முதலாவது மற்றும் இரண்டாவது பரிசுக்கான கடைசி ஆட்டம். இந்த ஆட்ட நிகழ்வை துவக்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் மருத்துவர் கிருஷ்ணகுமார் அவரையும் அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருமாறு அன்பை அழைக்கின்றோம். ஆண்கள் பிரிவு நாடகத்திற்கு அறிவித்தர்கள் தன்னுடைய வருகை பதிவை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இறுதிப் போட்டியை துவக்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தின் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆட்டமானது முதலாவது மற்றும் இரண்டாவது பரிசுக்கான ஆட்டம். இந்த பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசை வழங்கியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் மற்றும் கோப்பை அன்பளிப்பாக வழங்கியவர்கள் அஜித் நற்பணிமன்றத்தை சார்ந்த அசல் அவர்கள். இரண்டாவது பரிசை அன்பளிப்பாக வழங்கியவர்கள் தர்ம விளையாட்டுக் கழகத்தை சார்ந்த டோனி அவர்கள். மூன்றாவது பரிசு ரூபாய் 3000 அன்பளிப்பாக வழங்கியவர்கள் JMR ராஜா அவர்கள் மற்றும் கோப்பை அன்பளிப்பாக வழங்கியவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈத்தாமணி அவர்கள். நான்காவது பரிசு ரூபாய் 2000 அன்பளிப்பாக வழங்கியவர்கள் சுபாஷ் அவர்கள். இந்த பரிசுகள் அனைத்தும் அன்பளிப்பாக வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தர்ம விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊக்கப்பள்ளி வந்து திருநாக்கு சேனையினருக்கு மன்னிக்கவும் திருநாக்கு சேனை. தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நிகழ்வு முடிந்தவுடனே பரிசளிப்பு விழா நடைபெற இருப்பதால் அந்த முதல் பரிசு அந்த பரிசு நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்பை அழைக்கின்றோம். அற்புதமான 2 வெற்றி புள்ளிகள் போனஸ் பிளஸ் 1 கன்னியாகுமரி அணியினர் தங்கள் அணியின் எண்ணிக்கை 3ஆக பெற்றுள்ளார்கள். 3-2 என்ற புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்டம் நிறைவு பெற்ற உடனே பரிசளிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த பரிசளிக்கும் நிகழ்வில் குமரி மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களும் அவரோடு வந்திருக்கின்ற கழகத்தின் மொத்த நிர்வாகிகளும் இணைந்து அந்த பரிசளிப்பு விழா நிகழ்வையும் சிறப்பாக நடத்தி செல்லுமாறு தாழ்மையாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அற்புதமாக 3 வெற்றி புள்ளிகள். சூப்பர் போனஸ் பிளஸ் 2 சூப்பர். கன்னியாகுமரி அணியினர் 6 வெற்றி புள்ளிகளும் திருநெல்வேலி அணியினர் 2 வெற்றிகள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருநெல்வேலி அணியினருக்கு தங்கள் அணியினருக்கு 3ஆக வைத்துள்ளார்கள். ஆண்கள் பிரிவாக இருக்கின்ற அணிவர்கள் இந்த வருகை பதிவுகளை பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வு முடிந்தவுடனே ஆண்களுக்கான கபடி விளையாட்டு போட்டி துவங்கி இருப்பதால் வருகை தந்துள்ள கபடி அணிகள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்பை அழைக்கின்றோம்.
அன்பர்களே, திருமணார் குறிச்சி அணியை வழிநடத்திச் செல்பவர்கள் நண்பர் கவி அவர்கள். ஒரு காலகட்டத்தில் தற்போது விளையாட்டுக் கழகத்தில் ஆடி இன்று திருமணார் குறிச்சி பெண்கள் அணியானாலும் சரி ஆண்கள் அணியானாலும் மாவட்டத்தில் சிறந்த அணிகளாக காணப்படுவதற்கு மிக முக்கியமான வீரர் கவி அவர்கள். அவரது மகள்தான் அந்த அணியை நடத்தி செல்கிறார்கள். தமிழக காவல்துறையில் அதிக அளவு ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி விளையாட்டு வீரர்கள் காவல்துறையில் பணியாற்றுவதற்கு மிக மிக காரணமாக அமைந்த ஒரு வீரர் கவி அவர்கள். அவரது மகள்தான் அந்த டீமை வழிபடுத்தி செல்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருநாடு கோச்சி அணியினருக்கு. தங்கள் அணியின் அணிக்கு 7 வெற்றியுள்ளார்கள். 6-7 இந்த புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருநாடு கோச்சி அணியினருக்கு. தங்கள் அணி எண்ணிக்கையை லைன் நம்பர் கவனமாக இருக்கும். லைன் நம்பர் வெளியேற்றப்பட்ட வீரர்களை வரிசையாக அமர்த்தவும். லைன் நம்பர்ஸ் கவனமாக பணியாற்றவும். 1+2 அளவு 3 பாயிண்ட் திருநாடு குறிச்சி அணியினருக்கு. தங்கள் அணியின் எண்ணிக்கை 11 பெற்றுள்ளார்கள். அந்த பிள்ளை அடிபட்டிருக்கு. அந்த வீரை காயமுற்றிருக்கிறார் பெண் வீராங்கனை. ஆண்களுக்கான கபடி போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆண்கள் அணி தலைவர்கள் தங்களது என்ட்ரி ஃபார்மை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்களுக்கான போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆண்கள் தங்களது வருகை பதிவுகளை பதிவு செய்து தங்களுக்கான என்ட்ரி ஃபார்மை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டி நிறுவனங்களுடன் ஆண்களுக்கான போட்டி உடனடியாக ஆரம்பிக்க இருப்பதால் ஆண்களுக்கான போட்டியில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள அணியின் தலைவர்கள் வந்து தங்களது வருகை பதிவினை பதிவு செய்து என்ட்ரி ஃபார்மை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கான இடவசதி செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் தயவு கூர்ந்து இந்த பக்கம் வருமாறு அன்பளிக்கின்ற பெண்களுக்கான இடவசதி இருக்கிறது. பெண்களுக்கான இடவசதி இருக்கிறது. பாய்ஸ் கொஞ்சம் நீங்கி இருக்க வருகை தந்திருக்கின்ற பெண்கள் நிகழ்வை கண்டுபிடிக்குமாறு அன்ப வேண்டுகின்றோம். இதோ ஆடி செல்கின்றார் அருமை. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கன்னியாகுமரி அணியினர். தங்கள் அணிகளுக்கு 10 விட்டுள்ளார்கள். பிரச்சனை
அருமை. இரு அணிகளும் 11-11 என்ற புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கான போட்டியில் கலந்து கொண்டுள்ள அணிகள் வேகமாக தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இந்த ஆட்டம் நிறைவு பெற்றவுடனே ஆண்களுக்கான விளையாட்டுப் போட்டி துவங்க இருப்பதால் வருகை தந்துள்ள அணிகள் அனைத்தும் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு மிக தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். தயவு கூர்ந்து வருகின்ற அணிகள் என்ட்ரி ஃபார்மை வாங்கிவிட்டு செல்லுமாறு அன்பாய் அழைக்கின்றோம். வருகை தந்துள்ள அணிகள் என்ட்ரி ஃபார்மை வாங்கிவிட்டு செல்லுமாறு அன்பாய் அழைக்கின்றோம். என்ட்ரி ஃபார்மை நிரப்பிய அணிகள் அந்த ஃபார்மை கொண்டு நடுவர்களிடம் ஒப்படைக்கவும். என்ட்ரி ஃபார்மை நிரப்பிய அணிகள் உடனடியாக நடுவர்களிடம் கொண்டு வரவும். அருமையை ஆடிக்கொண்டிருக்கின்றார் கன்னியாகுமரி அணியின் வீராங்கனை. அந்த அணியின் நட்சத்திர வீராங்கனை. அருமை அருமை அற்புதமான ஆட்ட இடைவேளையின் போது கன்னியாகுமரி அணியினர் 12 புள்ளிகளும் திருநெல்வேலி அணியினர் 11 புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காயத்திற்காக செலுத்தப்படுகின்ற ஸ்ப்ரே எடுத்து சென்ற நண்பர்கள் ஸ்ப்ரேயை கொண்டு வருமாறு அன்பு அழைக்கின்றோம். ஆட்டத்தின் இந்த நிமிடத்தில் கன்னியாகுமரி அணியினர் 16 புள்ளிகளும் திருநெல்வேலி அணியினர் 11 புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கான கபடி போட்டியில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள அனைத்து தலைவர்கள் உடனடியாக நடுவரை சந்தித்து வெற்றி காமத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடிக்கொண்டிருக்கின்றார் திருநெல்வேலி அணியின் வீராங்கனை. ஆட்டத்தின் இந்த நிமிடத்தில் கன்னியாகுமரி அணியினர் 16 புள்ளிகளும் திருநெல்வேலி அணியினர் 12 புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் வெற்றி புள்ளி 2 வெற்றி புள்ளிகள் திருநெல்வேலி அணியினருக்கு 16-16 என்ற புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அழகாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். 16-11 இந்த புள்ளி கணக்கில்
ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அடிச்சிருக்கின்றார் கன்னியாகுமரி அணியினர். கடைசி 5 ஆட்டத்தின் இரு அணிகளும் 16-16 என்ற புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டத்தின் கடைசி 5 நிமிடம். இரு அணிகளும் 16-16 என்ற புள்ளி கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ ஆடி செல்கின்றார் திருநெல்வேலி கோச் அணியின் வீராங்கனை. இரண்டு வெற்றி புள்ளிகள் திருநெல்வேலி கோச் அணியினருக்கு. தங்கள் அணி எண்ணிக்கை 18ஆக வைத்துள்ளார்கள். கடைசி 4 நிமிடம். திருநெல்வேலி அணியினருக்கு 19 வெற்றி புள்ளிகள். புள்ளிகளை எழுதுகின்ற நம்பர் கவனத்திற்கு. திருநெல்வேலி அணிக்கு 19 புள்ளிகள். போர்டு எழுதுகிற நம்பர் 19 வெற்றி புள்ளிகள். ஒன்று ஊக்கப்புள்ளி 1 கன்னியாகுமரி அணியினருக்கு 17-19. +2 3 வெற்றி புள்ளிகள் திருநெல்வேலி கோச் அணியினருக்கு. 22-17 22-17. கடைசி 3 நிமிடம். கடைசி 3 நிமிடம். அருமை அருமை. 3 வெற்றி புள்ளிகள் கன்னியாகுமரி அணியினருக்கு. ஆட்டத்தின் திடீர் திருப்புமுனை. அருமையாக 3 வெற்றி புள்ளிகள். 20-22 20-22. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருநெல்வேலி கோச் அணியினருக்கு. இதோ ஆடி செல்கின்றார் கன்னியாகுமரி அணியின் நம்பிக்கை நட்சத்திரம். அருமையான வெற்றி புள்ளிகளை ஈர்த்த ஒரு அற்புதமான மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கன்னியாகுமரி அணியினருக்கு. 21-23. டைம் அவுட் கன்னியாகுமரி அணியினர். 21-23. இதோ ஆடி செல்கின்ற திருநெல்வேலி கோச் அணியின் வீராங்கனை. கடைசி 2 நிமிடம். 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பான நிமிடம். கன்னியாகுமரி அணியினர் 21 புள்ளிகளும் திருநெல்வேலி கோச் அணியினர் 23 புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
இதோ ஆடி செல்கின்றார் கன்னியாகுமரி அணியின் வீராங்கனை. ஸ்தானம் 2 வெற்றி புள்ளிகள். ஆட்டத்தில் மீண்டும் திருப்புமுனை 23-23 தனி ஒரு ஆளாக வென்று அந்த அணிக்காக அதிக புள்ளிகளை ஈர்த்த கன்னியாகுமரி வீராங்கனைக்கு வாழ்த்துக்கள். கடைசி ஒரு நிமிடம். இருபத்தி 26. இருபத்தி 25-26 ஒரு புள்ளி வித்தியாசத்தில். ஆட்டம் நிறைவு பெற்றது. இந்த ஆட்டத்தில் திருநெல்வேலி அணியினர் 27 புள்ளிகளும் கன்னியாகுமரி அணியினர் 23 புள்ளிகளும் எடுத்து வெற்றி வாய்ப்பு வென்றுள்ளார்கள். முதல் பரிசை திருநெல்வேலி அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். வெற்றி பெற்ற திருநெல்வேலி அணியினருக்கு தற்போது விளையாட்டு கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். இரண்டாவது